நீர்கொழும்பு சிறையில் கொடூரமான மோதல், நீதி அமைச்சரின் அறிவிப்பு. அனுர அரசை நம்பி ஏமாந்து விட்டோம், எமது காணிகளை வீட்டு தாருங்கள் என்று சுமந்திரனிடம் பலாளி மக்கள் வேண்டுகோள். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் அதிரடியாக கைது. மருதங்கேடியில் 11 ஹெக்டேயர் காணி நில அளவை பொது அறிவிப்பு வெளியீடு. சாவகச்சேரி உபதவிசாளர் பதவி நீக்கல் வழக்கில் தவறான முன்னுதாரணமாகிவிடும் என இடைக்கால தடை வழங்க மேல் நீதிமன்றம் மறுப்பு. பள்ளக்கடல் அதோனியார் ஆலயத்திற்கு செல்லும் பாதையை திருவிழாவுக்காக திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி முள்ளிக்குளம் மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. கிராம உத்தியோகத்தர்களுக்கான தொழிற்சங்க போராட்டம். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள், அரசியல்வாதிகள், சிவில் செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா வடபகுதி கடற்தொழிலாளர்களுடன் சந்திப்பு. கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 70 லட்சம் ரூபாய் பேராசையால் சட்டத்தரணி பதவியை இழப்பார் திலீப் பீரிஸ், கம்மன்பில் பகிரங்க எச்சரிக்கை. பல நெடுமாறனை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை. தொடர்வது விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த கொடூரமான மோதலால் தாம் மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்திருப்பதாக நீதியமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதித்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற முறையில் இந்த சம்பவத்துக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சிறைச்சாலையில் நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் மனித உயிரிழப்புகளை நியாயப்படுத்த முடியாத மனித உயிரிழப்புகளால் நன்மை குந்த வருத்தம் அடைகின்றேன். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடந்தது குறித்து அதிகாரிகள் முழுமையாக விசாரித்து இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுப்பார்கள். மேலும் எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்துவதை விட உண்மைகளை கண்டறிவதிலும் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதிலுமே தனது கவனம் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பழைய திருடர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும் அதே நேரம் புதிய திருடர்களுக்கு சட்டத்தின் பிடியில் இருந்து பாதுகாப்பு வழங்கும் இரட்டை நிலைப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளதாக அரசியல் விமர்சகர் நிர்மல் ரஞ்சித் சேவதிரி தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதளத்தில் அரசாங்கத்தின் செயல்பாடு மற்றும் அதன் அரசியல் பாதை குறித்து பல்வேறு விமர்சன கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் அரசாங்கத்துக்கு எதிராக பல வினாக்களையும் எழுப்பியுள்ளார். அவரது கருத்தின் பிரகாரம் அரசாங்கத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஏமாற்றம் தலையெடுத்து வருவதாக தெரிகிறது. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டு தீவிரமான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் நடைபெறுவதாக தெரியவில்லை என்று நிர்மல் சுட்டிக்காட்டுகின்றார். அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கையின் கல்வியில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் தீர்ப்பதற்கான ஒரு ஆழமான மாற்றம் அல்ல என்றும் அந்த திட்டம் தோல்வி நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் மேலோட்டமான தீர்வுகளை மட்டுமே வழங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றார். போக்குவரத்து விதிகள் மற்றும் சாரதிகளுக்கான ஒழுக்கம் போன்ற கட்டமைப்பு மாற்றங்களுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்துவது போன்ற மேலோட்டமான விடயங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன என்ற கருத்தையும் வெளிப்படுத்தினார். எங்கள் பூர்வீக காணிகள் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கையில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்து அவரது அரசை நம்பி நாங்கள் முற்றாக ஏமாந்து போயுள்ளதாக சுமந்திரனிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே எங்களது சொந்த நிலங்களை எங்களிடமே மீட்டு தாருங்கள் என்று வலிகாமம் வடக்கு பலாலி பகுதி மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரனிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தங்களது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை எம்.ஏ. சுமந்திரன் நேற்று நேரில் சென்று சந்தித்த போதே மக்கள் இந்த ஆதங்கத்தை வெளியிட்டனர். அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் தெரிவிக்கையில், எமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். இவ்வாறான நிலையில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்து அவரது ஆட்சி அமைந்தால் எமது காணிகள் உடனடியாக விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கையில் அவருக்கு பெருமளவில் ஆதரவை வழங்கியிருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்தது போன்றே அவரது தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சர்களும் எங்களது காணிகள் விடுவிக்கப்படும் என்றே கூறி வந்தனர். ஆனால் இன்று வரை எமது காணிகள் விடுவிக்கப்படாமல் ராணுவத்தின் ஆக்கிரமிப்பிலேயே தொடர்ந்து நீடிக்கின்றது. இப்படியாக அனுரகுமாரவை நம்பி நாங்கள் ஏமாந்து போயுள்ளோம். கடந்த காலங்களில் எங்களது
வீதியால் நடந்து திரிந்த ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு எங்களது காணிகளில் இப்போதும் ராணுவம் இருப்பது நன்றாக தெரிந்திருந்தும் அதனை எங்களிடம் வழங்க ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காக்கின்றனர்? இன்றைக்கு எங்கள் சொந்த காணிகளை விடுவிக்க கோரி அமைதியான முறையில் போராட்டத்தில் கூட ஈடுபட முடியாத துரதிருஷ்டவசமான நிலைமையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். வயதானவர்கள், பெரியவர்கள் மற்றும் சிறுவர்கள் என பலரும் இணைந்து கொளுத்தும் வெயிலில் போராட வந்திருக்கின்ற போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு தற்காலிக கொட்டகை கூட அமைப்பதற்கு போலீசார் அராஜகமாக தடுக்கின்றனர். அதுவும் இங்கு வடக்கில் நீங்கள் கொட்டகை அமைத்து போராட்டம் செய்தால் தெற்கில் விமல் வீரவன்ச போன்றவர்கள் கொட்டகை அமைத்து போராட்டம் செய்வார்கள் என போலீசார் அப்பட்டமாக கூறுகின்றனர். அப்படியானால் இந்த அரசாங்கம் எதை பற்றி சிந்திக்கின்றது? பேரினவாதத்துக்கு அஞ்சியே எமது உரிமைகளை அரசு மறுக்கின்றது. ஆக கடந்த கால அரசுகள் மட்டுமல்ல, அனுரவின் இந்த அரசையும் நம்பி நாங்கள் ஏமாந்து போய்விட்டோம். எமது காணிகளில் இப்போது கூட படையினர் விவசாயம் செய்து வருகின்றனர். அத்துடன் அந்த காணிகளை நிரந்தரமாக சுவீகரிக்கவும் ரகசிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அறிகின்றோம். எனவே எமது காணிகளில் இருந்து படையினர் உடனடியாக வெளியேறி எமது நிலங்கள் எங்களிடமே முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எங்கள் காணிகள் மீட்கப்படும் வரை இப்போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தெரிவித்திருந்தனர். இதன்போது மக்களின் கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் பொறுமையுடன் கேட்டறிந்த எம்.ஏ. சுமந்திரன், மக்களின் பூர்வீக காணிகள் நிபந்தனையின்றி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் என்றார். அத்துடன் இந்த தன்னிச்சையான காணி ஆக்கிரமிப்புகள் மற்றும் சுவீகரிப்பு முயற்சிகளுக்கு எதிராக நீதிமன்றில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட அவர், அந்த வழக்குகளின் தற்போதைய முன்னேற்ற நிலவரங்கள் குறித்து மக்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முறையான பரிசோதனையின்றி ஆவணங்களை ஏற்றுக்கொண்டு கடவுச்சீட்டு வழங்கிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் ஒருவரின் புகைப்படத்துக்கு மற்றொரு நபரின் சுயவிபர தகவல்களை சேர்த்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதனை அவர் முறையாக பரிசோதிக்காமல் ஏற்றுக்கொண்டு கடவுச்சீட்டு வழங்கியுள்ளார். போலி கடவுச்சீட்டு தயாரித்தது தொடர்பான வழக்கு ஒன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது நீதவான் வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய கொழும்பு மோசடி விசாரணை பிரிவின் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் சென்னையில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட கெகல்வத்த தினுக்கு என அழைக்கப்படும் ஹெவா பேதிக தினுக சதுரங்க என்பவரின் புகைப்படத்துக்கு பதிலாக வேறொரு நபரின் சுயவிபர தகவல்கள் இணைத்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முறையான பரிசோதனையின்றி ஏற்றுக்கொண்டு அவருக்கு கடவுச்சீட்டு வழங்கியமை தொடர்பிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் 45(2) மற்றும் 1வது பிரிவின் கீழ் குற்றச்செயலுக்கு உதவி மற்றும் உடந்தை வழங்கிய குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 51 வயதுடையவர். அவர் மாத்தரை மடிக கனத்தைக்குட வீதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மருதங்கேணி பகுதியில் 11,367 ஹெக்டேர் காணியை காணி சுவீகரிப்பு சட்டத்தின் 5ஆம் பிரிவின் கீழ் நில அளவை செய்ய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வெளியாகியுள்ள மேலதிக அறிவிப்பில் பிரதேச செயலாளரின் 21/5/2026 திகதியிடப்பட்ட நில அளவை கோரிக்கை இலக்கம் BESR 2026-27க்கும் காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சரின் வர்த்தகமானி குறிப்பு இலக்கம் 4-4/2012 D-351ற்கும் அமைவாக மருதங்கேணி J-428 கிராம அலுவலர் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் தேவதுறவு என்று அழைக்கப்படும் 11.2657 ஹெக்டேர் விஸ்தீரணமுடைய காணியினை ஒரு பகிரங்க தேவைக்கு வேண்டியதாய் இருப்பதனால் சுவட்டு வரைபடம் YABDE 2016-36ற்கு அமைவாக காணி சுவீகரிப்பு பிரிவு 5 அடிப்படையில் 2026-7/9 இருந்து தொடர்ந்து தினமும் அதாவது வேலை நாட்களில் காலை 9 மணியில் இருந்து மாலை வரை நில அளவை செயல்படும் என்பதை அறிய தருகின்றேன். உரிமை கோரும் வேறு யாராவது இருப்பின் காணி தொடர்பான ஆவணங்களுடன் குறிப்பிட்ட நாளில் வருகை தந்து எல்லைகளை காண்பித்து நில அளவைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவச்சேரி நகராட்சி மன்ற உபதவிசாளர் மற்றும் சபையின் உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரியும் அதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் ஞானப்பிரகாசம் கிஷோர் தாக்கல் செய்த முறையீட்டு மனுவை ஆராய்ந்த மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வு இடைக்கால தடை கட்டளையை வழங்க இன்றைய தினம் மறுப்பு தெரிவித்துள்ளது.
முன்னதாக கடந்த 19/6/2026 நாளிட்டு 24/6/2020 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஊடாக ஆளுநர் தன்னை பதவி நீக்கம் செய்திருந்தமைக்கு எதிராக உபதவிசாளர் கிஷோர் கடந்த சனிக்கிழமை அதாவது 4/7/2026 அன்று அவர் வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தனிநபர் விசாரணை அதிகாரி அரியநாயக்கத்தின் அறிக்கை சாவகச்சேரி நகராட்சி மன்றம் முழுவதையும் கலைக்குமாறு பரிந்துரைத்திருந்த போதிலும் அதனை மீறி தன்னை மட்டும் ஆளுநர் பதவி நீக்கியது ஏன் என்ற கேள்வியையும் சபை நடுவே வணிகர்களின் நலனுக்காக தான் பேசிய கருத்துரிமை மீறப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி சட்டத்தரணி கலாநிதி குருபரனினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்த மனு இடைக்கால தடைக்கட்டளைக்காக நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முறையீட்டாளர் சார்பில் மிக நீண்ட நேரம் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன. கிஷோருக்கு எதிராக எவ்விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை என்பதும் 2010 ஆண்டுக்கு முன்னர் போர்க்காலத்தில் கட்டப்பட்டு இணக்கச் சான்றிதழ் பெறப்படாத கட்டடங்களை கொண்ட பெரும்பாலான வர்த்தகர்கள் சாவகச்சேரியில் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினாலேயே இணக்கச் சான்றிதழை கட்டாயப்படுத்தக்கூடாது என நகராட்சி மன்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றியிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. நகராட்சி மன்ற கட்டளை சட்டத்திற்கு உட்பட்டு ஆற்றப்பட்ட இந்த உரையின் காரணமாக அவரை நீக்கியது ஜனநாயக படுகொலை எனவும் நகராட்சி மன்றங்களின் அதிகாரத்தில் ஆளுநர் தலையிடுவதாகும் எனவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மனுதாரர் தரப்பின் நீண்ட வாதங்களை செவிமடுத்த வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வு நீதிபதி திரு சுதீஷ்கரன் எதிர்மனுதாரர்களான வடமாகாண ஆளுநர், உள்ளூராட்சி ஆணையாளர், தனிநபர் விசாரணை அதிகாரி உள்ளிட்டோருக்கு அறிவித்தல் அனுப்ப இணங்கிய போதிலும் இடைக்கால தடை கட்டளையை வழங்க மறுத்து தீர்ப்பளித்தார். மற்ற தரப்பினரின் வாதங்களையும் கேட்டு முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி முகத்தோற்றமளவில் ஆளுநர் நடைமுறைகளை பின்பற்றிய முடிவுகளுக்கு வந்துள்ளார் எனவும் இக்கட்டத்தில் இடைக்கால தடைகளை வழங்குவது பிழையான முன்னுதாரணங்களை ஏற்படுத்துவதாக அமையும் எனவும் தனது கட்டளையில் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்த முறையீட்டாளரின் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் நீதிமன்றத்தின் இக்கட்டளையை தாம் மதிப்பதாகவும் எனினும் இடைக்கால கட்டளைகளை மறுத்தமைக்கான நியாயமான காரணங்கள் இன்றைய கட்டளையில் இல்லை என்பதனால் இதற்கு எதிராக பொருத்தமற்ற மாற்று வழிகள் தாம் நாட உள்ளதாக தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். யாழ்ப்பாண மாகாண மேல் நீதிமன்றத்திலே என்னுடைய உறுப்புரிமையையும் உபதவிசாளர் பதவியையும் வரிதாக்கி வடமாகாண கௌரவ ஆளுநர் வெளியிட்ட அந்த வர்த்தமானி தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாண மாகாண மேல் நீதிமன்றத்திலே என்னுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கிலே எங்களுடைய மனிதார தரப்பு விவாதங்களை கேட்ட பிற்பாடு நாங்கள் 3 இடைக்கால நிவாரணங்களை கேட்டிருந்தோம். என்னுடைய உபதவிசாளர் பதவியை தொடர்வது, சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் பதவியை தொடர்வது, அது மேலதிகமாக சாவகச்சேரி உபதவிசாளருக்கான ஒரு தெரிவை நடத்தாமல் இருப்பது 3 கோரிக்கைகளை கேட்டிருந்தோம். ஆனால் மன்று இன்றைய தினம் எதிர்மனுதாரர்களுடைய விளக்கங்களை கேட்காமல் இந்த தடை உத்தரவை வழங்க முடியாது என்று சொல்லி ஆளுநரால் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை ஆளுநர் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் என்றதை நீதிமன்றம் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. அதனையும் விட எதிர்வருகின்ற 13ஆம் தேதிக்கு எதிர்மனுதாரர்களுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தினுடைய இந்த இன்றைய இந்த நீதிமன்றம் தெரிவித்த இந்த விடயத்தை நாங்கள் மதிக்கின்றோம். நீதித்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் மேலதிகமாக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த பதவி நீக்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. முள்ளிக்குளம் கிராமத்திலிருந்து பரிச்சிக்கட்டி பூக்குளம் ஊடாக பள்ளல்கண்டல் அந்தோணியர் ஆலயத்துக்கு செல்லும் பாதையை வழிபாடுகளுக்காக திறந்துவிடக் கோரி முள்ளிக்குளம் மக்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை முள்ளிக்குளம் பிரதான பாதையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பள்ளக்கண்டன் புனித அந்தோனியார் ஆலய கொடியேற்றம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்று தொடர்ந்து நவநாள் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றமை வழக்கம். கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக திருவிழா திருப்பலி இடம்பெற்று வந்த நிலையில் மக்கள் எவ்வித அசௌகரியங்களின்றி குறித்த பாதையூடாக பள்ளங்கண்டல் அந்தோனியார் ஆலயத்திற்கு சென்று வந்தனர். மன்னார் மாவட்டத்தையும் வடமாகாணத்தின் பல பகுதிகளையும் சேர்ந்த கத்தோலிக்க மக்கள் நீண்ட காலமாக பள்ளக்கண்டல் ஆலய திருவிழாவுக்கு சென்று வருவதும் வழமை.
இந்நிலையில் தற்போது மன்னார் முள்ளிக்குளத்தில் இருந்து மரிச்சிக்கட்டி பூகுளம் வழியாக பள்ளக்கண்டல் ஆலயத்திற்கு செல்ல வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பாதையூடாக தாம் பள்ளக்கண்டல் ஆலயத்திற்கு செல்ல 30 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். தற்போது தம்மை அனுராதபுரம் பாதையூடாக செல்லுமாறு கூறுவதாகவும், அப்படி சென்றால் 250 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்ட முள்ளிக்குளம் கிராம மக்கள் தெரிவித்தனர். அரசாங்கம் உரிய குறித்த விஷயத்தில் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து முள்ளிக்குளம் கிராம மக்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 11 மணியிடத்தில் முள்ளிக்குளம் பிரதான வீதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் முள்ளிக்குளம் பங்குத்தந்தை அருட்தந்தை டெரஸ்குலாஸ், மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஏட்சன் விகிராடோ, பணியாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த மக்களின் கோரிக்கையாக பள்ளக்கண்டல் அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்கான கொடியேற்றம் எதிர்வரும் 8ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் முள்ளிக்குளம் கிராமத்தில் இருந்து மரிச்சுக்கட்டிய பூக்குளம் ஊடாக பள்ளக்கண்டல் அந்தோணியார் ஆலயத்திற்கு செல்லும் பிரதான பாதையை திறந்து எதிர்வரும் 12ஆம் தேதி இடம்பெறவுள்ள திருவிழா வரை தமக்கு குறித்த பாதையை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக உரிய திணைக்கள அதிகாரிகள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை மன்னார் பிரதேசத்தில் இருந்து மரிச்சுக்கட்டி பூக்குளம் ஊடாக பள்ளங்கண்டல் ஆலயத்திற்கு செல்லும் பாதையை வழிபாடுகளுக்காக திறக்க பக்தர்களின் நலன் கருதி திறந்து கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு அவர் கடிதம் ஒன்றும் அனுப்பியிருக்கின்றார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: மன்னார் மாவட்டத்தையும் வடமாகாணத்தின் பல பகுதிகளையும் சேர்ந்த கத்தோலிக்க தமிழ் பேசும் மக்கள் நீண்ட காலமாக பள்ளங்கண்டல் ஆலயத்தின் மத நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்களில் பங்கேற்று வருவதாக சுட்டிக்காட்டினர். எனினும் தற்போது மன்னார் பூக்குளம் வழியாக பள்ளங்கண்டல் ஆலயத்தை சென்றடையும் முக்கிய பாதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் பக்தர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இவ்விடயம் தொடர்பில் தமது பிரதேச மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் மற்றும் கோரிக்கைகள் கிடைத்துள்ளது. அவற்றை கருத்தில் கொண்டு பக்தர்களின் நலன் மற்றும் மத உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் பாதையை மீள திறக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் பிமல் ரத்நாயக்கவிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் தரவு சேகரிப்பும் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்களுடனான திறந்த கலந்துரையாடலும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியளவில் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ளதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஜேம்ஸ் கபிலன் போல் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணம் வேலையில்லா பட்டதாரி சங்கம், நான் கபில்டன் போல் செயலாளர். இன்றைய இந்த ஊடக சந்திப்பு என்னதுக்கு என்று சொன்னால், வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணி அளவில் தந்தை செல்வா கலையரங்கு இருக்குது சென்றக்குளத்தில். அந்த இடத்துல வந்து பட்டதாரிகளுடைய தரவுகள் சேகரிக்கிற தொடர்பிலான ஒரு ஒன்றுகூடல் இடம்பெறுகின்றது. அப்போ அந்த ஒன்றுகூடலுக்கு எல்லா பட்டதாரிகளையும் அழைப்பிடுவதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்கிறோம். ஏன் இந்த தரவு சேகரிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னால், பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கைகளை விட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இங்கே வடமாகாணத்தில் இதுபோல பட்டதாரிகள் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள், பட்டதாரிகள் எந்த துறை சார்ந்து இருக்கிறார்கள், பட்டதாரிகள் எந்த பல்கலைக்கழகம் சார்ந்து படித்திருக்கிறார்கள், அவர்களுடைய எஃபெக்டிவ் டேட் அப்படியான விடயங்களை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். அதே சமயம் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் இதை சேர்த்துக்கொள்ள மாட்டோம். ஆகவே இதற்காக நாங்கள் இந்த தரவு சேகரிக்கிற விஷயங்களை நாங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். அத்தோடு ஒரு நம்பகமான ஒரு தரப்பிலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல், அதாவது வருகிற காலங்களில் அதாவது செப்டம்பர் பின்னர் ஒரு நியமன தொடர்பிலாக ஒரு கோரிக்கைகள் நடைபெறப் போகின்றதாம். அது அபிவிருத்தி தேர்வுகள் தொடர்பிலான ஒரு ஆட்சேர்ப்பு. அப்போ இதில் வந்து ஓப்பனாக எக்ஸாம் எதுவும் இல்லாமல் இந்த ஆட்சேர்ப்பு நடைபெற போகுது. அப்போ இதற்காக வந்து பட்டதாரிகளுடைய ஆண்டு ரீதியான ஒரு தரவுகள் தேவையாக இருக்கிறது. ஆகவே அந்த தரவுகள் வந்து இருந்தால் நாங்கள் இலகுவாக இந்த வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இது முக்கியமான விஷயமாக இருக்கிறதால கட்டாயம் இதில் எல்லா பட்டதாரிகளும் அவதானிச்சு கொள்ளுங்க. இது நாங்கள் இந்த ஆண்டு ரீதியாக நாங்கள் தரவுகள் சேகரித்து நாங்கள் இதை அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்து எங்களோட கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க போகிறோம். ரெண்டாவது விடயம்,
இங்கே அதாவது இங்கே இருக்கிற தனியார் துறைகளோடு நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். பல தனியார் துறைகள் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், வடமாகாணத்தில் இருக்கிற பட்டதாரிகள் எந்த துறைகள் சார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கிறார்கள் எதுவுமே தங்களுக்கு தெரியாதான். ஆகவே இது தெரிந்தால் நாங்கள் ஏராளமான பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று சொல்லி எங்கள் தனியார் துறைகள் வந்து சொல்லியிருக்குது. அப்போ இந்த இடத்துல பட்டதாரியுடைய தரவுகள் இல்லாதால் நாங்கள் சில தனியார் துறைகளை அணுக முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த சிக்கல்களை நாங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் பட்டதாரியுடைய தரவுகள் வந்து சேகரிக்கப்பட வேணும். மூன்றாவது விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வடமாகாண ரீதியாக ஒரு பொருளாதார திட்டமிடலை நாங்கள் எல்லா கட்சிக்கும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அதே சமயம் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தி நாங்கள் இது சம்பந்தமான ஒரு ப்ரெசன்டேஷனை நாங்கள் அரசாங்க தரப்புக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த செயற்பாடுகள் சிலவேளை வெற்றியளிக்குமாக இருந்ததுன்னு சொன்னால் வடமாகாணத்தில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும். அப்போ இந்த நிலையில் எந்த பட்டதாரிகளுக்கு இந்த வேலைவாய்ப்புகளை நாங்கள் பிரித்து கொடுப்பது, எவ்வாறான முறையில் நாங்கள் எடுத்து கொடுப்பது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறது. ஆகவே இது வந்து குழப்பநிலைகளை நாங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்காக இந்த தரவு சேகரித்தல் வந்து மிக முக்கியமாக இருக்குது. ஆகவே இதற்காகவே நாங்கள் இந்த செயற்பாடை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தரவு சேகரித்தல் விஷயம் வந்து நாங்கள் பட்டதாரிகளாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. இது வந்து அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு ஒரு மாகாணத்திலேயோ அல்லது இலங்கையில் எடுத்து பார்த்தா, இந்த இலங்கையில் வந்து எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறார்கள், அவர் பட்டதாரியுடைய துறைகள் என்ன, அந்த விடயங்களை அவர்கள் அவதானித்து செய்தால்தான், அதாவது தரவல் சேகரித்தால்தான் ஒரு மாகாணத்தில் இருக்கிற கல்வி சார்ந்த வளங்களை எப்படி பிரயோகிக்கலாம் என்றதை இந்த அரசாங்கம் அணுக முடியும். ஆகவே இந்த தரவுகள் எதுவுமே வடமாகாண ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டு ரீதியாக அனுவல் ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுவார்கள். அப்போ இந்த 5 வருஷ அனுவல் ரிப்போர்ட்டில் வந்து வடமாகாணம் சார்ந்த எந்த பட்டதாரிகளுடைய விவரங்கள் எதுவுமே கிடைக்கப்படையில. ஆகவே இது வந்து ஒரு பின்னடைவு. என்னத்துக்குன்னு சொன்னால், பட்டதாரிகளுக்கு எவ்வாறு வேலை வழங்குறது என்பது தொடர்பான ஒரு பின்னடைவு வந்து இருக்க போகுது. அதே சமயம் அந்த அதாவது பட்டதாரிகளுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை வந்து பிரித்து கொடுக்கும்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த தரவுகள் வந்து மிக முக்கியமாக இருக்குது. ஆகவே இந்த தரவு சேகரிக்கிற இந்த விடயம் வந்து எல்லாருக்குமே முக்கியம். அதாவது தனியார் துறைகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பட்டதாரிகளுக்காக இருந்தாலும் சரி, இந்த விஷயம் வந்து மிக முக்கியமாக இருக்கின்றதை அவதானிச்சு கொள்ளணும். ஆகவே இது எல்லாருமே பட்டதாரிகள் அவதானிச்சு கொள்ளுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12 ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த தந்தை செல்வா கலையரங்களில் இந்த தரவு சேகரித்தல் நிகழ்வு வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கட்டாயம் பட்டதாரிகள் எல்லாருமே வருகை தரவணும். இது வந்து வெறுமனவே தரவு சேகரிக்கிறது மட்டுமென்றதை நினைச்சு எல்லா மாவட்ட பட்டதாரிகளும் இதில் கரைசனை இல்லாமல் இதில் புறக்கணிக்கிற ஒரு நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாத சூழல் இருக்கும். ஆகவே இந்த வருகிற எங்களுக்கு வருகிற இந்த வாய்ப்புகளை நாங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஆகவே எல்லா பட்டதாரிகளும் இதில் அவதானம் செலுத்தி இந்த தரவுகளை வந்து தருமாறு பணிவன்புடன் கேட்கின்றோம். ரெண்டாவது விடயம் என்னென்னு சொன்னால், பட்டதாரிகள் தொடர்பில் சமூகங்களில் வந்து இருக்கிற அவதூறான கருத்துக்கள் வந்து மிக முக்கியமான மோசமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இறுதியாக நடந்த இந்த போராட்டத்தில் வந்து அந்த போராட்டத்தில் வந்து வந்த பெண்களை வந்து சமூக ஊடகங்கள் மிக கேவலமாக வர்ணிக்கிற ஒரு சூழலில் இப்போ இருக்கிற இந்த சூழல் உருவாக்கி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு சமூக ஊடகங்களுக்காக நாங்கள் பயந்து இருக்கணுமா, அல்லது எங்களோட கோரிக்கைகளை, எங்களோட வலிகள், வேதனைகளை நாங்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு கவலையில் நாங்கள் அதை சொல்கிறோமான்றது இதில் தெரியாமல் இருக்குது. அப்போ இது சிலவேளை இப்படி கேவலமாக நாங்கள் இந்த சமூகங்களை வர்ணிக்கிறதுன்னு சொன்னால் எங்களுடைய கவலைகளை நாங்களே அடக்கி கொண்டு நாங்கள் சிலவேளை தூக்கில் தொங்குறதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருது. அப்போ ஆகவே இந்த சமூகம் இந்த பட்டதாரிகளை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமான மோசமான சூழலாக இப்போ உருவாகி இருக்குது. ஆகவே இதற்காக நாங்கள் மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 12ஆம் தேதி கட்டாயம் சமூக ஊடகங்களில் சண்டை பிடிக்கிற அந்த சமூக ஊடக போராளிகள் வந்து கட்டாயம் நீங்கள் நேரடியாக அந்த நிகழ்வில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற தந்தை செல்வா கலைஞர் நடைபெறுகின்ற இந்த தரவு சேகரிக்கிற இந்த நிகழ்வில் வந்து நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்க. நாங்கள் ஒரு பொதுவான ஒரு கருத்து
கலந்துரையாடல் வெளியே வந்து உருவாக்குவோம். அப்போ அந்த கலந்துரையாடல் வெளியில் வந்து நீங்கள் பட்டதாரிகளிடம் என்ன கேட்க விரும்புகிறீர்கள், பட்டதாரிகள் உங்கள்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறார்கள் என்று சொல்கிற விஷயங்கள் நாங்கள் கதைப்போம். அப்போ இது தொடர்பில் நாங்கள் அரசியல்வாதிகளோட கதைச்சிருக்கிறோம், அரசியல் கட்சிகளோட கதைச்சிருக்கிறோம். அதே சமயம் வெவ்வேறு துறை சார்ந்த ஆட்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அவ்வாறான பல பேரோட நாங்கள் இது தொடர்பாக கதைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், இது பட்டதாரிகள் வெறுமனவே ஒரு குழு அல்ல, இது வந்து ஒரு சமூகம். காரணம் என்னென்னு சொன்னால், இது ஒரு சமூகத்தில் இருந்தால் பட்டதாரிகளாக நாங்கள் வெளியேறிக்கிறோம். அப்போ நீங்கள் உங்கள் மூலமாகத்தான் நாங்கள் பல்கலைக்கழகம் போயிருக்கிறோம். எவ்வளவு வலி வேதனைகளை தாங்கி நாங்கள் பல்கலைக்கழகம் போய் இப்போவும் நாங்கள் வெளியே வந்து அதே வலி வேதனைகள் இருக்கிறதுல வந்து என்ன நியாயம் இருக்குது? அதே சமயம் ஒரு சமூகத்தினுடைய அபிவிருத்தியை வந்தோ அல்லது ஒரு மாகாணத்தின் அபிவிருத்தியை நாங்கள் எப்படி உருவாக்கணும்னு சொல்கிற விஷயம் வந்து பட்டதாரிகளை எப்படி நாங்கள் கையாள போகிறோம்ன்றதான் இருக்குது. பட்டதாரிகளை நாங்கள் கையாள விட்டுட்டோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற வளங்களை வீணாக்கி ஒரு துஷ்பிரயோகம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஏனைய வளங்களை நாங்கள் எப்படி முன்னேற்றலாம், அதே சமயம் அதையும் எப்படி பயன்படுத்தி கொண்டு இங்கே வடமாகாண ரீதியாகவோ அல்லது இலங்கை ரீதியாகவோ எப்படி ஒரு பொருளாதார ஒரு ரீதியாக நாங்கள் வளரலாம் என்ற விஷயங்களை, ஒரு மனித வளம் சார்ந்த விஷயம் எப்படி வளரலாம் என்ற விஷயங்களை எல்லாத்தையும் நாங்கள் சிந்தித்து ஆலோசித்து இதை நாங்கள் நடப்பமாக இருந்தால் உண்மையிலேயே ஒரு அறிவாந்தமான விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே திரும்பவும் சொல்கிறோம், இந்த தரவு சேகரித்தல் நிகழ்வோடு சேர்ந்த ஒரு கலந்துரையாடல் வழியை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். தயவு செய்து அந்த வழியில் நீங்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை மிகவும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு தர்க்க ரீதியாக அல்ல முரண்பாடற்ற பிரச்சனையாக இதை கருதாமல் நாங்கள் எல்லாருமே ஒரு கலந்துரையாடல் நினைவில் நாங்கள் இதை செய்வோகமாக இருந்தால் ஏதோ ஒரு வெற்றியோ அல்லது ஏதோ ஒரு நகர்வை நாங்கள் நகரக்கூடிய மாதிரி, நல்ல ஒரு நகர்வை நகரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான டி. ராஜா இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகளுடன் இணைந்து வடபகுதி கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளை யாழ்ப்பாணத்தில் இருந்து சந்தித்து கலந்துரையாடினர். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் 83வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திற்காக இலங்கை வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜா யாழ்ப்பாணத்தில் பல சந்திப்புகளில் பங்கேற்றார். அதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று வடக்கு மாகாண கடற்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி இந்திய மீனவர்களின் அத்துமீறல் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். இதன்போது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் வீரசிங்க, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வீரசுமன் வீரசிங்க மற்றும் இந்துஷன் பூபாலசிங்கம் ஆகியோரும் உடனிருந்தனர். 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் ஆணை கூறி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு சட்டமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர் மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹெரப் மனுதாரர் கோரியுள்ள நிவாரணங்கள் அடிப்படை உரிமைகள் தொடர்பானவை என்றும், எனவே அவை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வராது என்றும் வாதிட்டுள்ளார். அதன்படி மனுவை உயர்நீதிமன்றத்துக்கு பரிந்துரைத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். விசாரணையின் போது மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரோமேஷ் டி சில்வா தமது வாய்மொழி வாதங்களை நிறைவு செய்தார். மேலதிக சமர்ப்பிப்புகளுக்காக வழக்கு ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களில் முழு பொறுப்பையும் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு ஏற்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார். பத்தரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் கூறுகையில், அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான திசை காட்டி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணம் கடந்த கால சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவர்கள் வெளியிட்ட மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் ஜனரஞ்சகமான கருத்துக்கள் ஆகும். திசை காட்டி கட்சியினர் எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் ஏனைய தரப்பினர் நாட்டை ஆட்சி செய்த போது நாட்டில் நடந்த அனைத்து சம்பவங்கள் குறித்து மிகவும் கவர்ச்சிகரமான கருத்துக்களை முன்வைத்தனர். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் முற்றிலும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற கருத்துக்களையே முன்வைக்க முயன்றனர். உண்மை தகவல்களையும் துல்லியமான தரவுகளையும் வேண்டுமென்றே தவிர்த்துவிட்டு
தங்களுக்கு சாதகமான முறையில் நாட்டின் சமூக பொருளாதார நிகழ்வுகளை அவர்கள் பகுப்பாய்வு செய்தனர். அவர்களின் அந்த பகுப்பாய்வுகள் மக்களுக்கு எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருந்தது என்றால், இந்நாட்டு மக்கள் பெரும்பான்மையானோர் திசை காட்டிக்கு வாக்களிக்காமல் இருப்பது ஒரு பாவம் என்று நினைக்கும் அளவுக்கு அந்த விமர்சனங்கள் மக்களை ஈர்த்தன. இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்ட போது, உலக சந்தையில் எரிபொருள் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போது, உலகளாவிய தொற்று நோயை நாடு எதிர்கொண்ட போது, விவசாயிகளின் பிரச்சனைகள் வீதிக்கு வந்தபோது, ஏன் ஒரு கிராமத்துக்குள் யானை புகுந்த போது கூட அவர்களிடம் அதற்குரிய மிக அழகான அரசியல் பகுப்பாய்வு ஒன்று இருந்தது. அந்த பகுப்பாய்வுகளை ஒரு உண்மையான வேலை திட்டம் என்று நம்பியே இந்த நாட்டின் மக்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினர். தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையின் உள்ளே ஏற்பட்டுள்ள மோதலை போன்றதொரு சம்பவம் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மகர சிறைச்சாலையிலும் ஏற்பட்டது. மகர சிறைச்சாலை மோதல் சம்பவம் குறித்து அன்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுரகுமார திசுநாயக்க, சிறையில் இருக்கும் அனைத்து கைதிகளும் அரசின் பொறுப்பிலேயே உள்ளனர், எனவே இந்த கைதிகளின் உயிர் பாதுகாப்பு மற்றும் அதன் பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும். இவ்வாறான மோதல்களில் யாராவது உயிரிழந்தால் அதன் பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும் என்று அன்று தெளிவாக கூறியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க, உங்களது அந்த பழைய விளக்கத்தின்படியே இந்த நேரத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள மோதல் மற்றும் அதில் உயிரிழந்தவர்களின் உயிர்களுக்கு முழு பொறுப்பையும் இப்போது உங்களுடைய அரசை ஏற்க வேண்டியிருக்கும். எனவே இந்த பொறுப்பிலிருந்து தற்போதைய அரசால் எந்த வகையிலும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். கடந்த யுத்த காலத்தில் உயிருடன் இருக்கும் போது ஒரு இராணுவ வீரரினால் பெறப்பட்ட மிக உயர்ந்த விருதான வீர விக்ரம விபூஷணன் விருதை கொச்சைப்படுத்தும் வகையில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் அவமதிப்பாக பேசியுள்ளார் என பிவித்துறைகள் உரிமையவின் தலைவர் சட்டத்தரணி உதய கமன்பில குற்றம் சாட்டியுள்ளார். எதில்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலுக்கு என தனிப்பட்ட சட்ட அதிகாரம் எதுவும் இல்லை. அவர் சட்டமா அதிபரின் பிரதிநிதியாகவே நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றார். ஜனாதிபதியினால் முறையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டு ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்ட கௌரவ பதக்கங்களையே அரசின் கீழ் பணியாற்றும் ஒரு அதிகாரி தகடு துண்டுகள் என கூறி அவமதித்துள்ளார். யுத்த களத்தில் உயிரை பணயம் வைத்து பெற்ற இத்தகைய பதக்கங்களை அரசின் கைகூலியாக செயல்பட்டு ராணுவ வீரர்களை அவமதிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை திலீப பீரிஸுக்கு நினைவூட்டுகின்றேன். சாந்த ஜெயதிலகவின் சீருடையில் இருந்து 7 பதக்கங்களையும் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தை கூறியிருந்தார். ஒரு தகடு அடித்துவிட்டு சென்றாலும் 10 லட்சம் வழங்கப்படும் என ஜனாதிபதி கூறியிருந்ததை மனதில் வைத்து இந்த 7 பதக்கங்களுக்கும் சேர்த்து 70 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொள்ளும் பேராசையில்தான் திலீப பீரிஸ் இவ்வாறு ராணுவ வீரர்களை அவமதித்தாரோ என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றது. உயர்நீதிமன்ற விதிகள் 53 மற்றும் 54 படி ஒரு சட்டத்தரணி நீதிமன்றில் வாதாடும் போது சந்தேக நபர்களையோ அல்லது 3ஆம் தரப்பினரையோ அவமதிக்கும் வகையில் பேசக்கூடாது, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. திலீப பீரிஸ் இந்த விதிகளை மீறியுள்ளதனால் அவரது சட்டத்தரணி தொழிலை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கான பின்னணி தற்போது உருவாக்கியுள்ளது. நல்லாட்சி அரசு காலத்தில் தமக்கு எதிராக தொடரப்பட்ட போலி வழக்கின் போது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் விகாரை நிகழ்வொன்றில் பங்கேற்க தமக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்க கோரிய போது திலீப பீரிஸ் அதனை நாட்டை விட்டு தப்பியோடும் சதி என கூறி நீதிமன்றத்தில் எவ்வாறு அவமானப்பட்டார் என்பதையும் இந்த இடத்தில் நினைவூட்ட விரும்புகின்றேன். அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் பலர் உயிரிழந்து மேலும் பலர் காயமடைந்த சம்பவத்துக்கு அதிகாரிகளையோ அல்லது கைதிகளையோ மட்டும் குறை கூற முடியாது. சிறைச்சாலைகளுக்குள் நிலவும் நெருக்கடியே இதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். சிறைச்சாலைகளின் மொத்த கொள்ளளவு 10,395 கைதிகளாகும். ஆனால் 2026 ஜூன் 29 நிலவரப்படி அங்கு 42,034 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இந்த அறிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும். தற்போதைய சிறை கைதிகளில் 75% விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளாவர். வழக்குகளை விரைவுபடுத்தி தீர்ப்புகளை வழங்கும் போது சிறைச்சாலைகள் தானாகவே காலியாகும். நீதி விரைவாக நிலைநாட்டப்படும் போது மக்கள் சட்டத்துக்கு பயந்து குற்ற செயல்கள் குறையும் என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.